ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஒப்பீனியன். இப்போ 3 டீம் பார்த்துருக்கோம். சென்னை, ராஜஸ்தான், குஜராத் டைட்டன். இப்போ நம்ம மீதி 4 டீமை இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மும்பை இந்தியன், டெல்லி கேபிட்டல், கல்கட்டா நைட் ரைடர் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மும்பை இந்தியன்ஸ் யார் ரிட்டைன் பண்ணியிருக்கானா 5 பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்கா. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா. கரெக்டா 5 பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருக்கா. நான் ஒரு பிளேயர் ரிட்டைன் பண்ணியிருந்திருப்பேன், அன்சுல் கம்போஜ். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்ல இன்னிங்ஸ்ல இருக்கிற 10 விக்கெட் அவர் தான் எடுத்தார். அவர் இந்த எமர்ஜிங் ஏஷியா கப்ல அவ்வளோ பண்ணாததுனால நான் இன்னும் ஒரு 4 கோடிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு நான் அவரை போட்டிருக்கேன் இந்த டீம்ல. ஆனாலும் மோஸ்ட் லைக்லி வில் கோ அட் மோர் தென் 4 crores. ஆனாலும் 4 கோடிக்கு எடுக்கலான்னு இப்போதைக்கு போட்டிருக்கேன். இவா எப்படி போகணும்னா ஒரு 8-9 கோடி சைனிங்னா ஒரு சைனிங் தான் பண்ணும். இந்தியன் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் டு பேட் அட் நம்பர் 7 அந்த மாதிரி. அதை தவிர 5 மேட்ச் வினர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு 2வது பிளேயருக்கு 8-9 கோடிக்கு போறதுக்கு இந்த பரிசு கிடையாது. இன்டெலிஜென்ட்டா இந்த ஆளெல்லாம் வாங்கினா தே கேன் கம் அப் வித் a வெரி குட் டீம் ahead ஆஃப் திஸ் சீசன். நான் யாருக்கு போயிருக்கேன்னா ரோஹித் சர்மா ஃபீல்ட் சால்ட் ஓப்பனிங் த பேட்டிங், திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் யாதவ் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா 5, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் 6, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7, பும்ரா 8, கேஷவ் மகாராஜ் 9, தீபக் சார் 10, துஷாரா நம்பர் 11. இப்ப நான் எதனால வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 7 அவரோட ஆரம்பிச்சிடுறேன். இப்ப நான் சிஎஸ்கே வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, இப்ப அஸ்வின் ஷுட் பி த ப்ரையாரிட்டி சைனிங் அஹெட் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு இப்ப ஜடேஜா, கிளென் பிலிப்ஸ், ரச்சின் இந்த காம்பினேஷன் அமைஞ்சதுன்னா இந்த 3 பேரும் கேன் தே ரன் த்ரூ யூ வித் தர் ஸ்பின் பவுலிங்? நோ. இப்போ சிஎஸ்கே 140 அடிச்சா இந்த 3 பேரை வச்சு இப்போ வாஷிங்டன் சுந்தரும் இஸ் நாட் அ பவுலர் கேன் ரன் த்ரூ யூ இன் T20 ஃபார்மேட். இந்த 4 பவுலரை வச்சு ஸ்பின்னால அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஆனா அஸ்வின் ஹஸ் காட் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் கியர்னால ஒரு 8 கோடிக்கு ஐ ஃபெல் தே ஷுட் சைன் ஹிம். ஆனா மும்பைல கண்டெய்னிங் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் நல்ல ஓவர்ஸ்ல வச்சு இருக்கினானா தட் இஸ் ஹவ் டீம்ஸ் வின் மேட்சஸ். இப்ப மும்பைக்கு இந்த விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் தேவையா? ஏன்னா அடிக்கடி இந்த மும்பைல தான் விளையாட போறா. அந்த விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னோட இடிக்கணும்னா தேவையில்லை. அதனாலதான் வாஷிங்டன் சுந்தர், கேஷவ் மகாராஜ் ரெண்டுமே ஒரு எக்கனாமிக்கல் ஃபிங்கர் ஸ்பின்னர்னா உலகத்திலே 2 பேரு தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். அப்புறம் பும்ரா கடைசியில போடுறதுக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா தீபக் சாஹர் அண்ட் நுவான் துஷாரா பவர் பிளேல போடுவா. பும்ராவை பவர் பிளேலயே நான் போட மாட்டேன். வேணும்னாலும் ஹர்திக் பாண்டியா போடுவேன். ஆனா பும்ரா unless it is extremely required and if you got தீபக் சார், நுவான் துஷாரா, நான் முதல்ல அவ 2 பேரும் தான் நான் போட பார்ப்பேன். கடைசி ஓவர்ல பும்ரா, நடுவுல வாஷிங்டன் சுந்தர், கேஷவ் மகாராஜ். ரன்னே வராது. வெரி குட் பவுலிங் அட்டாக். பேட்டிங் ஃபீல்ட் சால்ட் கொஞ்சம் 5 கோடி அது போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ் பின் இன் வெரி குட் ஃபார்ம், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர். 5 கோடிக்கு மேல ஐ டோன்ட் திங்க் when you've got a lot of other players people want to take. ஒரு குவிண்டன் டிகாக் மாதிரியும் ஒரு சில ஆள் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் கீப்பர் பேட்ஸ்மேனும் இருக்கிறதுனால ஃபீல்ட் சால்ட் ஃபார் 5 crores ஐ திங்க் யூ கேன் பை ஹிம். இந்த கீப்பிங் ஆப்ஷனும் கிடைச்சிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனரும் கிடைச்சிட்டு. அப்புறம் ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் இப்ப அவர் மினி ஆக்ஷன்லயே அவ்வளோ விலைக்கு போல. ஒரு பேஸ் பிரைஸ் தான் 1.5 கோடிக்கு போனர். ஒரு 3 கோடி மேக்ஸிமம் ஐ ஃபீல் எடுத்துடலாம். இப்ப 2 லெஃப்ட் ஹேண்டர் இந்த டாப் 6 திலக் வர்மா, ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், திஸ் டாப் 6 வெரி குட் டாப் 6. வாஷிங்டன் நம்பர் 7 ஒரு பவர் ஹிட்டர் இல்லாட்டாலும் he knows how to score runs quickly. இப்ப நான் முன்னாடி வீடியோவே நான் சொல்லியிருக்கேன், டெஸ்ட் மேட்ச்ல நம்பர் 4ல கூட இறங்கலாம். that's how good his batting is. இப்போ இம்பாக்ட்ஸ் ஆஃப் நேஹால் வதேரா 5 கோடி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி புக்ஸ் மே பேலன்ஸ். இப்போ ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் கம்மி விலையில கிடைச்சானா நேஹால் வதேரா கொஞ்சம் ஜாஸ்தி காசு கொடுத்து இன்னும் அதே விலை தான் வரும் கூட்டி போட்டா. அதனாலதான் இந்த டீம் ஐ திங்க் திஸ் லுக்ஸ் வெரி குட் டீம். பேக்கப்னா ரயான் ரிக்கில்டன் அட் பேஸ் பிரைஸ் பேக்கப் ஆர் ஃபீல்ட் சால்ட். ஏன்னா அன்லெஸ் ஹி ஹாஸ் அ வெரி புவர் சீசன், இன்ஜுரி இல்லைன்னா அவர் தான் விளையாடுவார். அதனாலதான் 1 கோடிக்கு பேக்கப் எடுத்தா போறோம். நமன்தீர் அவ தான் ஸ்கவுட் பண்ண போன சீசன், திருப்பியும் எடுக்கலாம். குமார் கார்த்திகேயாவும் அவ ஸ்கவுட் பண்ணுதான். அன்சுல் கம்போஜ் 4 கோடி கிடைக்கிறது கஷ்டம். இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன் he can be backup for தீபக் சஹர். ஏன்னா நேஹால் வதேராயும் இம்பாக்ட்ஸ் அப்னா தீபக் சஹர் பேட்டிங் விளையாடணும்னு தேவையில்லை.
பியூஷ் சாவ்லா நான் 55 லாக்குன்னு போட்டிருக்கேன். ஏன்னா விளையாட்டுறதுக்காக சில பேர் பிட் போடுவாரா இருக்கும், அதனால தான் 55 லாக்குன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் டீம் லுக்ஸ் லைக் அ குட் டீம். ஒரு ஃபினிஷிங் பேக்கப்னா சூர்யான் ஷெக்டே, ஒரு யங் ஃபினிஷர் ஃப்ரம் மும்பை, பிளேஸ் ஃபார் தெம் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்லயே ஐ திங்க் ஒரு 200 ஸ்ட்ரைக் 71 அடிச்சார். ஐ திங்க் தே வில் கோ ஃபார் ஹிம். 2 கோடின்னு மேக்ஸிமம் போட்டிருக்கேன், அதுக்கு அடியிலையும் எடுக்கலாம், ஏன்னா இ பிளேஸ் ஃபார் தெம் இன் டொமஸ்டிக்னு. திஸ் லுக்ஸ் அ வெரி குட் டீம். நான் இந்த டீமுக்கு தான் நான் போவேன். அப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு பார்த்தோம்னா 110.5 crores யார் ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா சஷாங்க் சிங் அண்ட் பிரப்சிம்ரன் சிங். இன்னும் இப்போ பிரசன்னா சாரும் அவரோட வீடியோவில் எதாவது சொன்னார், இப்போ அன்கேப் பிளேயர்னா 4 கோடி தான் இப்போ ஸ்லாப் ரிட்டென்ஷன். நான் வந்து இப்போ 4க்கும் 4.5க்கும் நாட் மச் ஆஃப் டிஃபரன்ஸ். நான் அந்த ஸ்லாப் ரிட்டென்ஷன் படி நான் வந்து யூ கேன் ஸ்டிக் வித் 4 தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா 4.5 கொஞ்சம் போட்டதுனால 112லேருந்து 110.5 வந்திருக்கு, லூசிங் அன்னெசரிலி 1.5 crores. வேர்ஸ் இஃப் யூ ஸ்பெண்ட் நிறையா காசு ஒரு ஸ்டார்டிங் 11 அப்புறம் ஒரு 15 பிளேயர் மாதிரி எடுத்திருந்தா 1.5க்கு ஒரு குவாலிட்டி ஓவர்சீஸ் பேக்கப் கூட எடுத்துருந்துருக்கலாம். அதான் நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் 110.5 crores they got enough budget. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்டீவ் ஸ்மித், ஏன்னா ரிக்கி பாண்டிங் வாஸ் கோச் ஆஃப் எம்எல்சி, அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சா, அதனால தான் ஹி வில் பி த கேப்டன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த டீமா இருக்கும்னா ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் வித் பிரப்சிம்ரன் சிங், ரிஷப் பந்த் 3, சஷாங்க் சிங் 4, கிளென் மேக்ஸ்வெல் 5, மார்க்கோஸ் ஸ்டாயினிஸ் 6, ஜலாஜ் சக்சேனா நம்பர் 7, சாய் கிஷோர் 8, கஹிசோ ரபாதா 9, அர்ஷ்தீப் சிங் 10, யுஸ்வேந்திர சஹல் நம்பர் 11. இப்போ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல் ஒரு இடிக்கிற ஃபினிஷிங் காம்பினேஷன் அலாங் வித் சஷாங்க் சிங். எனக்கு பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் இப்போ T20 வேர்ல்ட் கப்லையும் இந்தியாவுக்கு நம்பர் 3 தான் விளையாடினார். ஐ ஃபீல் இஸ் மச் சூட்டட் டு பேட்டிங் அட் தட் நம்பர். தென் டெல்லி கேபிட்டலில் கடைசியில் நம்பர் 5ல வந்து அடிச்சார். பட் ஐ ஃபீல் யூட்டிலைஸ் மச் மோர் பேட்டிங் நம்பர் 3. 20 கோடி போவர் ரிஷப் பந்த், 20 கோடி போயிட்டு நம்பர் 5ல விளையாடினா ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி பாயிண்ட். ஸோ ஹி வில் பி தேர் அட் 3. ஸ்டீவ் ஸ்மித் ஐ ஃபீல் இஸ் அ வெரி குட் கேப்டன். எம்எல்சிலையும் நல்லா விளையாடினா நம்பர் ஹி வில் ஓப்பன். அந்த முல்லன்பூர் ஸ்லோ விக்கெட்ல கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் வேகமாக ஸ்டார்ட் கிடைக்கணும். ஸோ ஈவன் இஃப் ஸ்டீவ் ஸ்மித் சார்ட் ஆஃப் லுக்ஸ் டு ஃபைண்ட் த கேப்ஸ், பிரப்சிம்ரன் சிங், ரிஷப் பந்த், சஷாங்க் எல்லாருமே இடிக்கிற ஆள் தான் இந்த பேட்டிங் லைன்ல. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஆள் கொஞ்சம் மெதுவாக விளையாடினாலும் அவனும் பரவாயில்ல. எம்எல்சியில் மெதுவாலாம் விளையாடினேன், கொஞ்சம் பிளேட் அட் டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஈவன் தோஸ் டஃப் பிச்சஸ். இப்போ நம்பர் 7 ஜலாஜ் சக்சேனா, அவர் வந்து ஐ திங்க் ஸ்கோர் வித் மெனி thousands of runs in domestic cricket, over 400 wickets also, and not much recognition he gets at all. ஐபிஎல்லே நிறைய தடவை அன்சோல்டாக போயிருக்கார். அவருக்கு பேக்கப்னு நான் பார்த்தேன்னா மோர் தென் பேக்கப், நான் கண்டிஷன்ஸ் படி விளையாடுவேன். இப்போ ஒரு ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஒரு ஆளை வாங்கினா திஸ் டீம் ஹஸ் காட் இனஃப் பவுலிங் அண்ட் இனஃப் பேட்டிங். யூ வாண்ட் டு புட் அந்த நம்பர் 7 ஸ்லாட் ஒரு ஃப்ரீ ஸ்லாட் மாதிரி இருக்கு இப்போதைக்கு. இப்போ ஒரு டர்னிங் கண்டிஷன்ஸ்னா ஒரு தேர்ட் ஸ்பின்னரா ஜலாஜ் சக்சேனா விளையாடலாம். யூ ஆல்சோ காட் கிளென் மேக்ஸ்வெல் அஸ் ஃபோர்த் ஸ்பின்னர். இல்லைனா ஷர்துல் தாக்கூரும் விளையாடிட்டு தே மே நாட் லுக் டு கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் பிகாஸ் யூ ஆல்ரெடி காட் சாய் கிஷோர் கேன் ஆல்சோ பேட். பட் ஷர்துல் தாக்கூர் கேன் பிளே இன்ஸ்டெட் ஆஃப் ஜலாஜ் சக்சேனா டுகெதர். அதர்ஸ் ஈவன் ஒரு இம்பாக்ட் சப்பை ஒரு ஃபாஸ்ட் பாலுக்கு கொண்டு வந்தாலும் யூ காட் தட் மோர் அஷூரன்ஸ். ஸோ அதுதான் ஐ திங்க் தே கேன் லுக் டு யூஸ் தட் ஸ்லாட் அஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்லாட் மாதிரி. கண்டிப்பாக ஹோம் கண்டிஷனை விளையாடுறச்சே ஜலாஜ் சக்சேனா ஆஸ் அ தேர்ட் ஸ்பின்னர் யாருமே அவருக்கு போக மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் தட் வில் பி a வெரி குட் 4 ஸ்பின்னர்ஸ் அலாங் வித் ரபாதா, அர்ஷ்தீப் அஸ் ஃபாஸ்ட் bowling, மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் பவுலிங் போடுவோம். அந்த ஸ்லோ பிச்சில் அவருக்கு எடுப்படும். பேக்கப்ஸ்ன்னு பார்த்தோம்னா பிபின் சௌரப் as a wicket keeper batsman for 30 lakh. போனஸ் மினி ஆக்ஷன் யாருமே அவர் எடுக்கல, 750 என்னமோ அடிச்சார்னு நினைக்கிறேன். விதர்பான் பிஹார் நினைக்கிறேன், அதுதான் விளையாடினார். And I feel for 30 lakh he'll be a very good signing, keeper batsman for Prabsimran Singh. ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஓவர்சீஸ் பேக்கப் தேவையான இஸ் கேப்டன் ஆல்சோ. இப்போ ஸ்டீவ் ஸ்மித் விளையாடுற மாதிரி விளையாடணும்னா யூ நீட் அன் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் அஸ் பேக்கப். ஐ டோன்ட் திங்க் ஸோ ஈவன் இந்தியன் பேட்ஸ்மேன் கேன் டூ அ ஜாப். ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு இன்ஜூர் ஆகிற ஆள்லாம் கிடையாது. ஒரு அதர்வா தைடே கூட பேஸ் ப்ரைஸில் குட் பிளேயர் வேணும்னாலும் வாங்கலாம்.
அப்புறம் இப்போ கேமரோன் கிரீன் அஸ் சீப் பேக்கப் ஃபார் மார்க்கோஸ் ஸ்டாயினிஸ் தான் நான் நினைச்சேன். அவர் வந்து இன்ஜுரினால இந்த ஆக்ஷனுக்கு வரல. ஸோ ஐ டோன்ட் நோ ஹூ தே ஆர் கோயிங் டு சூஸ். அப்புறம் கஹீசோ ரபாதாக்கு இப்போதைக்கு பேக்கப் இன்னொரு ஒரு வேகமா போடுற ஆள் கஸ் அட்கின்சன்னு நான் போட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹூ எல்ஸ். ஏன்னா நிறைய ஹை ப்ரொஃபைல் பிளேயர் வந்து 100 டீம்கெல்லாம் போயிடுவாங்க. இப்ப பேக்கப்னா ஒரு சீப்பான ஒரு பேக்கப் கிடைக்கிறது தான் பிரயோஜனம் படும். ஏன்னா திருப்பி ஒரு 5 கோடிக்கு ஒரு பேக்கப் கொடுத்தானா ஒரு விளையாடவே போறது கிடையாது. தேர் இஸ் நோ பாயிண்ட். அதனாலதான் ஐ ஃபீல் ஒரு 2 கோடிக்கு பேக்கப்னா கஸ் அட்கின்சன் ஒரு வேகமா போடுறாள் டீசென்ட் ஃபார்ம் வித் இங்கிலாந்து. அந்த உலன்பூர் பிச்ல அவருக்கு எடுப்படுமானா ஐ டோன்ட் நோ. பட் ஒரு வேகமா போடுற பேக்கப் நெக் புட். ஸோ பாக்கி 16.7 crores I think அதோட மேல before when I was making the edit 16.7 crore அதுக்கு மேலேயும் இருக்கலாம். So I think they have got enough money to get some backups. This looks a very good team. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 73 crores I think நன்னா தான் ரிட்டைன் பண்ணியிருக்கா. I feel also they could have retained Rafiq Salam as an uncapped player. அதான் நானும் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா அவர் வந்து போன சீசன் நன்னா பண்ணார். 4 கோடியாவது ஆவர் the price in terms of getting him back. In terms of who I think they will go with, ஒரு signing I feel ready-made Shreyas Iyer, captain number 4. நான் இது இந்த 11 எப்படி போட்டிருக்கேன்னா பென் டக்கெட், அபிஷேக் பொரல் ஓப்பனிங், மிச்சல் மார்ஷ் 3, ஸ்ரேயஸ் ஐயர் 4, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 5, குமார் குஷாக்ரா நம்பர் 6, அக்சர் பட்டேல் 7, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 8, அர்ஷத் கான் 9, குல்தீப் யாதவ் 10, முகேஷ் குமார் 11, இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரஷீத் கான். ஐ திங்க் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டீம் இது. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் நான் எதனால நம்பர் 4 போட்டிருக்கேன்னா ஐ ஃபீல் he has been not used correctly. சில பேர் நம்பர் 3 முன்னாடி விளையாடி அதனால தான் அந்த 123 ஸ்ட்ரைக் ரேட்னு காட்டுறது. தட் இஸ் நாட் ஹவு ஸ்ரேயஸ் ஐயர் பிளேஸ். இதுதான் அந்த மெட்ரிக் வென் யூசிங் ஸ்ரேயஸ் ஐயர். ஓடிஐல 12வது ஓவருக்கு அப்புறமா தான் இறங்கணும். T20ல மோஸ்ட்லி நம்பர் 4, ரெட் பால் கிரிக்கெட்ல நம்பர் 5. அந்த துலீப் ட்ரோஃபில இறங்கி நம்பர் 3லாம் படிக்கிறதுக்கு முன்னாடிலாம் இறங்கின்றது. கரண்ட் இந்தியா நம்பர் 3க்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் இறங்கின்றது. either duck or 30-40 runs தான் இருந்தது. ஆனா மோமெண்ட் switch to number 5 டபுள் செஞ்சுரிலாம் அடிக்க ஆரம்பிச்சார். 141 for Mumbai, then 233 he scored. அதனாலதான் சரியா யூஸ் பண்ணானா இஸ் a match where he has to use himself correctly. இப்ப பண்ணின்ற அஜிங்கா ரஹானே under his captaincy he has been going well in first class cricket. Hopefully he himself uses himself when he is captain. அதனாலதான் Shreyas Iyer number 4 and the spinners எல்லாம் போட்டா they'll have a spin hitter there along with Tristan Stubbs at number 5, Mitchell Marsh at number 3. இப்ப நியாயப்படி பார்த்தா இன் மை வியூ அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு ஆய்ந்திருக்க கூடாது, ஃபினிஷிங்லேயே தான் இருந்திருக்கணும். இப்ப முதல்ல 2013 2014 நான் பார்த்த உடனே ஒரு ஃபினிஷர் மிச்சல் மார்ஷா பார்த்த உடனே ஒரு எக்ஸ்பேக்டர் தெரிஞ்சுது. முன்னாடிலாம் ஸ்பின்னர்ஸ் போடுறச்ச கூட ஒரு ஃபீட்டை யூஸ் பண்ணி இறங்கி அடிப்பர். இப்போ வந்து அது பண்றது கிடையாது. இந்தியாவில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட இஃப் யூ நாட் ஹேவ் தட் ஃபுட் ஒர்க் ரியலி பேட்டிங் நம்பர் 3 ப்ராக்டிக்கல் நோ. ஆனால் with Tristan Stubbs in the team, the only place you can bat Mitchell Marsh is at number 5. In the South Africa series நான் Tristan Stubbs எதுக்கா நம்பர் 3 இறக்கி நானே புரியல. உடனே அவுட் ஆகிட்டு இருந்தார் apart from one match. So that's how I think they should go if they get Mitchell Marsh, because Tristan Stubbs at number 3, even though I want Marsh to be a finisher, usually he has to bat at 3 in this case. Kumar Kushagra கொஞ்சம் சீப்பா எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். I don't think many people will go for him at number 6, அக்சர் பட்டேல் number 7, பென் டக்கெட் ஓப்பனிங், வில் ஜாக்சன் நினைச்சேன். ஆனா இந்த ரைட் ஹேண்டர் கான்செப்டும் இருக்குன்னா வாட் ஐம் சேயிங் இஸ் இப்போ ஒரு சில டீமுக்கு they don't have too many right-handers in the 11 that I've compared. ஆனா வில் ஜாக்ஸ் அவ்வளவு ஃபார்ம்ல இல்ல, பென் டக்கெட் ஃபார்ம்ல இருக்கார். அதனாலதான் லெஃப்ட் ஹேண்டர் கோட்டாவும் வந்துட்டு he can also keep wickets. அதனாலதான் ஓப்பனிங் along with அபிஷேக் பொருள் I think is a very good combination. அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 9 கோடி. இப்ப
டெல்லியில ஐ ஃபீல் இட் வில் பி த டஃபஸ்ட் ட்ராக் ஃபார் பவுலர்ஸ் இன் திஸ் ஐபிஎல். இன்னும் ஹைதராபாத்ல இருக்கலாம், பட் ஹைதராபாத் இஸ் ஆல்சோ அ டச் ஸ்லோ. டெல்லியில அந்த ட்ராக்கை ரீலே பண்ணி இல் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பவுலர்ஸ். அதனால தான் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுக்கணும்னா வேகமாக போடணும். இப்போ ஒரு புவனேஸ்வர் குமாரை வாங்கினா கூட ஐ டோன்ட் திங்க் ஹி வில் டூ வெல் இன் டெல்லி. ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு இடிக்கிற ஃபாஸ்ட் பவுலர் கேன் போல் த ஸ்டார்ட் ஆன் த டெத் வாங்கணும் 9 கோடி அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், அர்ஷத் கான் கேன் ஆல்சோ ஓப்பன் த bowling left arm pace. So number 9 வரைக்கும் பேட்டிங் without the impacts of batting until number 9. இதுக்கு மேல ஒரு பேட்ஸ்மேன் தேவையே கிடையாது. ஒரு ரசீக் சலாம் மாதிரி போட்டு டெத் bowlingல கவர்டு. அப்பனா வித் ஃப்ரீடம் யூ கேன் அட்டாக் வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அர்ஷத் கான். ஸ்பின்னர்ஸ் நடுவில் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். அக்சர் பட்டேல் டிஃபென்சிவ் ஸ்பின்னர், குல்தீப் யாதவ் அட்டாக்கிங் ஸ்பின்னர். கடைசியில ஆர்ச்சர், முகேஷ் குமார், ரசீக் சலாம் யாருமே ஐ ஃபீல் இட் தே கெட் திங்ஸ் ரைட். இந்த அட்டாக் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பேட்டிங்கும் நம்பர் 9 வரைக்கும் சீல்டு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் டீம். தே காட் எனஃப் மணி டு கெட் திஸ் டீம். இப்போ ஒரு பேக்கப்ஸ்னா ஒரு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவுக்கு பேக்கப் கிடைக்கிறது கஷ்டம். மயக் மார்க்கண்டே மேபி வி கேன் பி அஸ் அ பேக்கப் ஃபார் குல்தீப் யாதவ். தென் தனே தியாகராஜன் ஒரு பவர் ஹிட்டர், கேன் போல் ஆஃப் ஸ்பின். ரஞ்சி ட்ரோஃபியில் விக்கெட் எடுத்திருக்க ஈ கேன் பி பேக்கப் ஃபார் அக்சர் பட்டேல். ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபார் பேக்கப் ஃபார் அபிஷேக் பரோல், ஹார்திக் தேசாய் மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். மேபி ஐ மீன் இந்தியன் ஃபினிஷர் போட்டதே அந்த சிவம் தூபே 6 கோடின்னு போட்டிருக்கேன். பட் தே மே நாட் நீட் ஹிம். ஐ ஜஸ்ட் காட் ஹிம் அஸ் அ பேக்கப் ஃபார் குமார் குஷாக்ரா. பட் தே மே நாட் நீட் ஹிம் அட் ஆல். ஸோ அவரை கூட எடுத்துட்டு if you can buy someone for a bit less price, then you'll have more money to supplement this squad further. இப்போ bowling backups-க்கு நான் எப்படி போயிருக்கேன்னா, do you really need a backup for Tristan Stubbs when you got all these keeping ஆப்ஷன்ஸ்னா யூ மே ஜஸ்ட் ஒரு பேஸ் ப்ரைஸ்ல ஒரு ஹிட்டரை மாதிரி வாங்கி வச்சுக்கிறதுக்கு. பட் தேர் ஆர் நாட் தட் மெனி பீப்புள் தேர். ஸோ மேபி யூ கேன் லுக் டு ஆல்சோ கெட் மோர் பவுலிங் பேக்கப். இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்ஜுரி ஆனா அந்த நியூ பால்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா யூ கேன் சோலி ரிலே ஆன் அர்ஷத் கான். இப்போ ஆண்ட்ரிக் நோர்கியே வேகமா போடுவார். கேன் யூ கிவ் பிரேக் த்ரூ த நியூ பால்? அவரும் நிறைய ரன்னுக்கு தான் போயிருந்திருக்க. கேன் யூ கிவ் யூ பிரேக் த்ரூ த நியூ பால்? நோ. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ சி which facet they need strengthening. நியூ பால் நல்லா போயிட்டு இருக்குன்னா if you can put someone else there, then I will put Indian seamer there and you can put overseas seamer to bowl death overs. ஆனா நியூ பால் சரியா அவ்வளோ போலன்னா if you feel the overseas seamer gives more weight of performance, ஒரு நந்திரே பர்கர் மாதிரி ஒரு ஆள். ஐ நோ ஆஃப்டர் பவர் பிளே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இஸ் நாட் அ டெத் பவுலர். வேகமா போட்டு bowling fuller lengths and moving the ball. இப்போ நந்திரே பர்கர் அண்ட் அர்ஷத் கான் at a worst case scenario they can bowl up front even if Jofra Archer gets an injury, then you got the other bowlers intact. அதுக்கு எப்படி ஒரு லைக் ஃபார் லைக் பேக்கப் யூ கேனாட் கெட் ஃபார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். யாரை போட போறான்னு எனக்கு தெரியல. But I feel generally with the core that this team with how it looks now, I think it looks a very good side in the team க்கு தான் போகணும். ஸோ அது 3 டீம் அவுட்டு. இப்போ ஃபைனலி கேகேஆர். இப்போ கேகேஆர் தேவ் ரிட்டைன்ட் சுனில் நாராயண், ஆந்தே ரசல், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ரமன்தீப் சிங். அவர் தான் ரிட்டைன் பண்ணி. ஹர்ஷித் ராணா ஆல்சோ. 51 கோடி இருக்கு. தே டோன்ட் ஹேவ் too much money. Middling purse தான் in terms of getting back the players. They are looking for a captain. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வாங்குறது கஷ்டமா இருக்கும். இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு 11 கோடி போட்டா the 40 crores. I feel they can get more other players instead of putting 11 crores on ஸ்ரேயஸ் ஐயர். அதனால்தான் ஒரு ஃபாஃப் டூப்ளசி 4 crores. நான் முன்னாடி அந்த இங்கிலீஷ் வீடியோலயே சொன்னேன். ஐ ஃபீல் இல் பி த கேப்டன் ஆஃப் கேகேஆர் ஃபார் 4 crores. நான் எப்படி போயிருந்திருக்கேன்னா ஃபாஃப் டூப்ளசி, சுனில் நாராயண் ஓப்பனிங், ராகுல் திரிபாதி நம்பர் 3, நிதிஷ் ராணா நம்பர் 4, ரிங்கு சிங் 5, ஆண்ட்ரே ரசல் நம்பர் 6, ரமன்தீப் சிங் 7, வைபவ் அரோரா நம்பர் 8, ட்ரெண்ட் போல்ட் 9, ஹர்ஷித் ராணா 10 and வருண் சக்கரவர்த்தி at number 11. இப்போ பேக்கப்ஸ் யாரை போட்டிருக்கேன்னா டேவிட் விசே. பேஸ் பிரைஸ் த பேக்கப் ஃபார் ஆண்ட்ரே ரசல் ஈஸியா எடுத்துடலாம். எதனால யாருமே பிகாஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு கிளாமர் இல்லை. இட் டசன்ட் ரியலி ஒரு நமீபியா கொலாட்ரர்னு அந்த மாதிரி ஆங்கிள்லாம் பாப்பாரா இருக்கும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்கப் இஸ் அ குவாலிட்டி பிளேயர். ஒரு 3 ஓவர் அது போட்டுருவார். டெத் ஓவர்ஸ்லயும் போடலாம். யூ கேன் ஹிட் சம் பிக் ஹிட்ஸ் அட் த எண்ட். அப்புறம்
ஃபாஃப் டூ பிளஸிக்கு பேக்கப் ஒரு சீப்பா எடுக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு சீப் ஓவர்சீஸ் ஓப்பனரை எடுத்துடலாம். அப்புறம் சுனில் நாராயண். இப்ப சுனில் நாராயணுக்கு வந்து the reason why I be picking another decently very reputed Indian opener is because எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த சீசன் அடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. டீம்ஸ் மே ஃபிகர் him out. எல்லாருக்கும் ஒரு அளவு 3 bowler ப்ராமினன்ட் bowler தான் இருப்பா நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் if they bowl even to some standard, I don't think சுனில் நாராயண் will do much this season. அப்ப பேக்கப் வேணும். ஏன்னா அவருக்கு பேக்கப்பே இல்லாத அவரே தான் விளையாண்டு இருக்கணும்னா கஷ்டமா இருக்கும். They will give him a long rope, but at some time that rope will have to end. ஸோ பிருத்வி ஷா யாருமே அவருக்கு அவ்வளோ போக மாட்டா பிகாஸ் ஆஃப் த ஸ்டெரியோ டைப் அரௌண்ட் ஹிம். ஒரு 3.5 கோடி ஒரு இல்லை அவர் கிடைக்கலன்னா ஒரு மயங்க் அகர்வால். இப்ப 2 பேரும் போட்டா யூ கேன் புட் ஹிம் அட் வாஸ் ஓப்பனிங் இன்ஸ்டெட் ஆஃப் சுனில் நாராயண். சுனில் நாராயண் கேன் பிளே அட் நம்பர் 8. ஒரு ஒன் லெஸ் பவுலர் தேர் வில் பி. இப்ப சுனில் நாராயண் ஓப்பனிங்னால ஒரு இம்பாக்ட் சப்பா யூ கேன் கெட் நதர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வந்தது முன்னாடி ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி வந்தது. சுனில் நாராயண் அட் நம்பர் 8 you will not have that luxury, but if push comes to shove, that's what you will have to do. Trent Bolt for 7 crores opening. அவருக்கு பேக்கப் ஜோஷ் லிட்டில், வெரி ஏபிள் பேக்கப். ஆரம்பத்திலையும் போட முடியும், கடைசியிலையும் போட முடியும். முஜிபுர் ரஹ்மான், ஐ திங்க் தே வில் கோ ஃபார் அவர் மாதிரி ஒரு பிளேயர் பேஸ் பிரைஸ்க்கு ஆஸ் அ பேக்கப் ஃபார் சுனில் நாராயண். நான் சொன்ன மாதிரி நாராயண்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆனா இந்தியன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், தென் யூ காட் யார் முஜிபுர் ரஹ்மான் டு பிளே. நிதிஷ் ராணா 6 crores, ராகுல் திரிபாதி 6 crores. அங்கிரீஷ் ரகுவன்ஷியை வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா அந்த இஃப் தே கெட் ஃபாஃப் ட்ரிபிள் சி தே வில் வாண்ட் a கீப்பிங் ஆப்ஷன் and I feel other teams will definitely they will go for Raghuvanshi. அதனால தான் நான் வந்து I've got them to get Rahul Tripathi so they can get a keeping option. அவருக்கு கீப்பர் பேக்கப் விஷ்ணு வினோத். பேக்கப் ஃபார் ரமன்தீப் சிங் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் போல் a bit of seam. சன்வீர் சிங், ரமன்தீப் சிங்கும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். அப்புறம் முஷீர் கான், டேலண்டட் முஷீர் கான் as a backup for நிதிஷ் ராணா. He can on left-hander can bowl spin as well. So எனக்கு பொறுத்த வரைக்கும் this looks a good team. கொஞ்சம் ஃபாஸ்ட் bowling depth மட்டும் இப்ப போன சீசன் வந்து இப்ப சேத்தன் சக்காரியா சகீப் ஹுசைன், நான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சேத்தன் சக்காரியா சகீப் ஹுசைன்னு சொன்னேன். ஆனா இப்ப எடுக்கணும்னா திருப்பி எடுக்கலாம். They have got greater purse than ராஜஸ்தான் ராயல்ஸ். போன சீசன் வாங்கி வாய்ப்பே குடிக்கல. 2 very good bowlers, சகீப் ஹுசைன் from what I'm hearing, சேத்தன் சக்காரியா இந்தியாக்கே விளையாடி இருக்காரு. அவன் 2 பேரையும் வாங்கினா this fast bowling attack will look stronger. So overall if they go with this combination, they got some money to get some cheap Indian buys. This looks a good squad and I think they will do it. இதான் அந்த 4 டீம் பார்த்துருக்கோம். பாக்கி 3 டீமை அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் அனுப்புங்க. ரிமெம்பர், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், வாட்ஸ் யூர்ஸ்.